1760 பேர் இருந்தார்கள். 9:13 நம்ம தெய்வம் சொல்லுகிறார், பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாய். ஒரு சின்ன கேள்வி, தகுதி உள்ளவர்களாய். ஊழியர் என்ற சில தகுதிகள் வேண்டாமா? நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், தகுதியே இல்லை. தகுதி அதாவது அந்த உடைகள் நல்லா தான் இருக்குது. அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உறவுகள் எல்லாமே இட்ஸ் அகேன்ஸ்ட் காட். எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு புறம்பே இருக்குது. எதை செய்ய வேண்டுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை அதிகப்படியான உலக பிரகாரமான காரியங்கள், அதிகப்படியான அலுவல்கள். பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஏகப்பட்ட, இன்றைய காலகட்டத்தில் சினாட், ஏகப்பட்ட சினாட் இருக்குது. அன்பானவர்களே, எல்லா சினாட்லயும் இருக்கணும் விரும்புறது அதிகமா மக்கள் விரும்புறாங்க. உங்களுக்கு அதுல தலைவர், இதுல தலைவர். அன்னைக்கு ஒரு பிஷப் இருந்தாரு, இன்னைக்கு ஏகப்பட்ட பிஷப் இருக்கிறாங்க. அது தவறு சொல்லவில்லை, கவனிங்கள். அதாவது அதுக்கு நீ திறமையா இருக்கிறீங்களா? ஒரு பிஷப்பா இருக்கணும், எனக்கு ஒரு திறமை வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும், அனுபவம் வேணும், நீண்ட கால கவுண்டரோட நடக்கிற பயணங்கள் வேண்டும். நேற்றுதான் வந்தார் ஊழியத்திற்கு, எனக்கு பிஷப் ஆயிட்டார். கல்வி அறிவு கூட இல்லை. அதாவது பள்ளி படிப்பையே ஒழுங்கா அவர் முடிக்கல. சொல்ல வார்த்தை, தேவன் திறமைகளை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை படிங்க, திறமை உள்ளவர்கள். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அதுக்கு அடுத்த ஒரு வசனம் போட்டிருக்குது, இட் ஷுட் பி ஹோல் ஹார்ட்டட். நான் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அதுலயே 1 நாளாகவும் 12:33 அதுல எழுதப்பட்டிருக்கிறது, செபுலோன் புத்திரரை சகலவித ஆயுதங்களாலும் யுத்தம் செய்வதற்கு தங்கள் அணியை காத்து நிற்பதற்கும் பழகி வஞ்சனை இல்லாமல் யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், சகலவித யுத்த ஆயுதங்களை யுத்தம் செய்வதற்கு. நான் சொல்லுகிற அந்த யுத்தம் அல்ல, உலக பிரகாரமான யுத்தங்கள் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். நாள்தோறும் யுத்தம். கவனிங்கள், யுத்தம் செய்வதற்கும், இரண்டாவது அணியை காத்து நிற்பதற்கும். திருச்சபையை, உங்கள் சாட்சியை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஒழுக்கத்தை, உங்களுடைய பிள்ளைகளை. ஒரு சின்ன கேள்வி, உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு சாட்சி இருக்குதா? முதல்ல உங்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும், இந்த அணியை காத்து நிற்பதற்கு. உங்களுக்கு முன்னால என்ன பேசுறாங்க முக்கியம் இல்லை, உங்களுக்கு பின்னால் என்ன பேசுறாங்க. உங்களை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது?